ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போனால் இடன் செக்லீடர் சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம வந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை தட்டிட்டு இருப்பாருங்க. போன எபிசோடில் கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்க வெப்பன்ஸை விற்கிறதுக்கு ஹீரோ வந்து டவுனுக்கு போவான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவன் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அடுத்த ஸ்டூடெண்ட். ஹீரோ அவனை காப்பாற்றி கூட்டிட்டு வருவானா. அவன் எழுந்துச்சோடனே பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி எழுந்து அவனோட சொந்த கதை சோகு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்ல அவன் ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிட்டான் இல்லையா, அதனால சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவால்வர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோடைய தம்பி எழுந்துடுறான் அப்படின்னு சொல்லுவானா. அப்போ சொல்றான், மாஸ்டர் என்னால் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், நீ ரொம்ப வீக்கா இருக்க போல ஜூனியர், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா அப்படின்னு. அப்ப ஹீரோ அவனை தொடுவானா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே ஹீல் ஆயிடுது. அவங்ககிட்ட இல்லாத அந்த போனுமே பார்த்தீங்கன்னா திரும்ப வளர்ந்துருது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹோலி பாடி வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குது. இப்போ இந்த செக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட். அதை வந்து அங்க இருந்து நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், சரிடா அவனை கூட்டிட்டு போய் நம்ம செக்ட்லாம் வந்து சுத்தி காட்டுங்க அப்படின்னு. அப்படியே அவங்க எல்லாரும் அவனை கூட்டிட்டு வந்து போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் போயிட்டு செக்டை கட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா செக்டை வித்தியாசமா பார்த்துட்டு டக்குன்னு ஐயோ எனக்கு ஃபேமிலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோலா இருக்கிற பக்கம் போவோம் பாருங்க, அப்படியே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். அதுக்குள்ள விழுந்து உள்ள போய்கிட்டு இருப்பானா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட பெட்டு வருது. அது வந்து அவனை பார்த்தீங்கன்னா பயமுறுத்தி விட்டுடுது. அப்படியே ஹீரோ கட்டுறீங்க. ஹீரோ அந்த இடத்துல ஜாலியா இருப்பான். அப்ப சிஸ்டம் சொல்லுது, சுப்ரீம் ஹோலி படி வச்சிருக்க உங்க ஸ்டூடெண்ட்டை உங்க பெட்டு முழுங்கிடுச்சு அப்படின்னு. தண்ணிக்குள்ள விழுந்தான் இல்லையா, அவனை பார்த்தீங்கன்னா மீன் முழுங்கிட்டு இருக்குது. அப்ப ஹீரோ சிஸ்டத்துக்கு இதை சொல்றான், ஃபர்ஸ்ட் அவனை வெளியே துப்பு சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா துப்பு இருக்குது, அவன் வெளியே பார்த்தீங்கன்னா வந்துருவான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்கறான், எப்படி ஜூனியர் நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிங்க, உங்களோட பவர் வேற லெவல் போக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இந்த இடத்துல ட்ரைனிங் ரூம் அப்படி சொல்லிட்டு ஒன்று உருவாக்குது. ட்ரைனிங் ரூம் ஓப்பன் பண்ணால ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவனை எல்லாரும் அதுக்குள்ள போட்டு கதறு விடணும்டா அப்படின்னு. சிஸ்டம் கேக்குது, நீங்க என்ன ஒரு டைம் அதை போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஹீரோ ஓகே சொல்றான். டக்குன்னு நிறைய கதவு திறக்குமா, ஹீரோக்கு பயம் வந்துடுது. இல்ல நான் ஏதோ பண்ணல அப்படி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாரும் அப்படியே வந்து எங்க எப்படி ட்ரைனிங் ரூம் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி இங்க இல்லாம தானே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரைனிங் பண்றதுக்காக தான் மாஸ்டர் இந்த ட்ரைனிங் ரூம் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சீக்கிரமா ட்ரைனிங் ரூம்குள்ள போய் ட்ரைனிங் பண்ணுங்கடா அப்படி சொல்றேன். ஃபோர்த் ஸ்டூடெண்ட் மட்டும் ஹீரோ உள்ள போக கூடாது சொல்லுவான். அவன்கிட்ட ஒரு 2 புக்கு கொடுத்து இதை போயிட்டு படிடா அப்படி சொல்றான். காட் லோட் ஸ்கில் அப்படி சொல்லிட்டு அவன் பயங்கர சாக்கெட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்றான். ட்ரைனிங் ரூம்ல இவங்க யார் கூட சண்டை போடுவாங்கன்னா இவங்களோட இன்னர் டீமன் கூட தான் சண்டை போடுவாங்க. அதாவது யார் மேலேயாவது வெறுப்பு அதிகமா இருந்தா, அதே மாதிரி அவங்கள வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு வெறி இருந்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்போனன்ட்டா அந்த இடத்துல வருவாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்துருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இருப்பா. டக்குன்னு பார்த்தா நம்மளும் எல்லாம் பயங்கரமா அழிவங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப சிஸ்டம் சொல்லுது எல்லாத்தையும் வந்து இப்ப நிறுத்திடலான்னு. ஹீரோவா டக்கு நிறுத்த அப்படி சொல்றான். அப்படியே மொத்த பேர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ரூம் வந்து வெளியே வந்து விழுறாங்க. ட்ரைனிங்ல எப்பறம் போகுதுன்னு ஹீரோ கிட்ட கேட்போனா, அப்போ அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாரும் தோத்துட்டோம் மாஸ்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாரும் கேம்ப் எல்லாம் மூட்டி அந்த மீட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீட் ஹீரோ தான் வந்து கொடுத்துருக்கா. அப்ப இந்த பொண்ணு கேட்கறா, மாஸ்டர் எப்படி நாங்க அந்த இன்டர்னே பண்ண வந்து சமாளிக்கிறது அப்படின்னு. நம்ம ஹீரோக்கே ஒன்றும் தெரியாது. இந்த அளவு பத்தின ஹீரோ ஏதோ அடிச்சு விடுவா. கேட்டுச்சு இந்த பொண்ணு என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு ஏதோ அடிச்சுடுவா. அந்த பொண்ணு ஓகே மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் சொல்லுது. சடனா பார்த்தா இவங்க எல்லாரும் மொதத்தி தின்னறானுங்க. அங்க இருந்த மீட் எல்லாத்தையும். ஹீரோக்குள்ள அப்படியே வந்து கடுப்பு போயிருதுன்னா எல்லாத்தையும் தின்ட்டானுங்கன்னு திடீர்னு பார்த்தா அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்பதான் சிஸ்டம் வந்து சொல்லுது, நீங்க வந்து கோவமா இருக்கிறீங்க, அதனாலதான் இந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் மேல பயங்கர கோவம் வந்தது. ஒழுங்கா இந்த மழையை நிறுத்தறியா இல்ல உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த வாட்டி மைண்டுக்குள்ள பேசுறது நினைச்சு வெளியே கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம பாருங்களா என்னடா அப்படி நம்ம மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்தி முடிக்கும் போது மழையுமே வந்து நின்றுது. நீங்க சொன்னதுல எங்களுக்கு புரிஞ்சிச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரைனிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரைனிங் ரூம்ல இந்த பொண்ணோட ஃபேமிலி காலி பண்ணது இந்த கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்க தான். அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நல்லாவே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் தான். அந்த பிரின்ஸோட ஆப்போனன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனோட அப்பா தான். எனக்கு தெரிஞ்ச பிரின்ஸ் அவங்க அப்பா மேல பயங்கரமா வெறுப்புல இருப்பார் போல. அவர் கூட பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட்டு அவரை அடிச்சு காலியுமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் என்னோட மாஸ்டர் மாதிரி இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான், பரவாயில்ல இவன் கொஞ்சம் தைரியசாலியா தான் இருக்கா அப்படி சொல்லுவான். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். அவன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடி வாங்கி ட்ரைனிங் ரூம் விட்டு வெளியே வந்து விழுந்துறான். இப்ப ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க. ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப பாரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி சண்டை போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ரூம்குள்ள போறான். அப்புறம் என்ன ஹீரோ அங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் மொத்துறாங்க. ஹீரோட என்ன டீமனே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான். ஹீரோக்குள்ள சாக்கா இருக்குது. இவங்க எல்லாரும் தான் என்னோட என்ன டீமனா அப்படின்னு. ஹீரோ அப்ப சிஸ்டத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், எப்படியாவது என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அந்த சிஸ்டம் சொல்லுது இதை நிறுத்தினா நீங்க பாஸ்வேர்ட் சொல்லணும்னு. ஹீரோக்கு தான் பாஸ்வேர்டே தெரியாது. அப்புறம் தான் இவன் கிட்ட எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்மையா அடி வாங்குறா. அடிக்காதீங்கன்னா ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படி சொல்லுது. அதாவது அடிக்காதீங்கன்றது தான் பாஸ்வேர்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருப்பான். ஹீரோ அவனோட பவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா போட்டிருக்கு. ஹீரோக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்டா என்ன மட்டும் ஃபுல்லாக பண்றீங்கன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோட பெட் இருக்கு பார்த்தீங்களா அந்த மீன். அந்த மீன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து டே நீ ஒரு வேஸ்ட் பீஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஹீரோக்கெல்லாம் இட்டு கேவலமா போயிருது. இதோட அந்த மீன் கூட எனக்கு கலாயுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அங்கே வந்து மாஸ்டர் உங்க மூஞ்சி எல்லாம்
என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ என்ன சொல்றான்னா, உன்னோட ஃபியூச்சரை பார்க்கலாம் ட்ரை பண்ணடா, அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி எனக்கு மூஞ்சில அடிபட்டுச்சு அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே அட்வைஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் பவர்ஃபுல்லா மாறிடுவேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ரூம்ல இருந்து வெளியே வந்து வரான். நம்ம ஹீரோ அவனை உள்ள போக கூடாது சொல்லியுமே அவன் போய் செம்மாடி வாங்கிட்டு வந்திருக்கான். திரும்ப போகாதான் நீரா சொல்லுவானா, அவன் அதெல்லாம் கேட்காம அப்படியே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் கூட வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த இடத்துல அவன் ட்ரைனிங் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு உடனே அவன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் என்னை காப்பாத்து அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்போ அவங்க 3 பேர் சேர்ந்து அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ்ரா, நான் அப்பயே சொன்னால நீ வேஸ்ட்டுடா, இந்த மாதிரி எங்ககிட்ட அடி வாங்கிட்டு உன்னோட மாஸ்டர் கூப்பிடு உனக்கு வெக்கமால அப்படிலாம் சொல்லிட்டு காய்ச்சி விட்டுருவாங்க. அப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து கடுப்பு ஆயிடுது. டே என்னன்னா முன்ன மாதிரி நினைச்சிங்களா, நான் முன்ன மாதிரி கிடையாதுடா, இப்போ என்னோட பவர்ஸ்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, கண்டிப்பா உங்களை நான் தோக்கடிப்பேன்டா, அவங்க கூட நான் சண்டை போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டேல எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட அந்த இடத்துல சண்டை வந்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரான். ஹீரோ வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை வைக்கலாம் சொல்லியிருப்பான்ல, அதுக்கு இன்னும் 3 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஹீரோ வந்துட்டு கேட்குறான் எந்த அளவுக்கு கூட வந்து நீ ப்ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா தான் மாஸ்டர் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன்னு இவன் சொல்றான். அப்படியே அந்த சின்ன கட்டுறாங்க. அந்த சின்னோட மாஸ்டர் சொல்றான், டே உங்க கையில தான்டா செக்டோட மானமே இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா இந்த செக்டோட எல்ட்ரான். இந்த செக்டோட பேர் என்ன சொல்லல, அந்த செக்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஈவில் செக். அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா சின்ன கையில ஒரு பில் மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். இதை வந்து நீ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிடு அப்படின்னு. கண்டிப்பா நீ இந்த சண்டையில ஜெயிச்சு நம்ம செக்டோட மானத்தை காப்பாத்தியே ஆகணும் அப்படி சொல்றானுங்க. சென்னோட மாஸ்டர் அந்த எல்டர் கிட்ட கேட்கறான், நீங்க ஒன்னு அந்த பில் எடுத்து அவன்கிட்ட குத்துட்டீங்க, அது எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது, அதால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படி சொல்றான். ஹீரோவை காட்டினா அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிற மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, அதனால பனிஷ்மெண்ட்டா உங்க மண்ணில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி நீங்க வந்து மொட்டை மாடியா மாறிடுவீங்க அப்படி சொல்லுது. ஹீரோல கடுப்பு போயிடும், நான் ஒரு சில ஒர்க் இருந்ததால அந்த மிஷனை முடிக்க முடியல அப்படி சொல்லுவானா. அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த மிஷனோட டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. 5 ஹவர்ஸா இன்க்ரீஸ் பண்ணுமா, வெறும் 5 ஹவர்ஸ்னு கேட்பான் பாருங்க, டக்கு 2 ஹவர்ஸா மாத்திரும். ஹீரோ அதுவும் சாதாரண ஸ்டூடெண்ட்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது, லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். வெளியே பார்த்தா நம்ம ஹீரோக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த சண்டை இன்னைக்கு தான் ஹீரோக்கு இன்னைக்கே எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வருது. சண்டை போறதுக்காக அந்த செக்டுக்கு தான் இப்போ ஹீரோ வந்து போக போறான். அதனால அங்க கண்டிப்பா அவனாவது திறமசாலி இருப்பான், அவனை வந்து நம்ம ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம எப்படி போக போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் கேட்பானுங்க. இங்க இருந்து பறந்து போனா 5 நாள்ல போயிடலான்ற மாதிரி சொல்றானுங்க. ஹீரோக்குள்ள ஒரே சாக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, மாஸ்டர் கிட்ட டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு, அவர் நம்மளை கூட்டிட்டு போயிடுறாரு அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கிட்ட அந்த டெலிபோர்டேஷன் கார்டை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு கேட்கிறேன். சிஸ்டம் திரும்பவும் ஞாபகப்படுத்துது, உங்களோட மிஷன் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 56 நிமிஷம் தான் இருக்கு, இதில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க மண்ணில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டி நீங்க சொட்டையா மாறிட்டீங்க அப்படின்னு. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமல் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சப்ஸ்கிரைபை வந்து பண்ணி வச்சுக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கொஞ்சம் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு கான்டென்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.